ஹலோ. லைஃப்பில் நடந்த விஷயங்களை நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்களா? நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம், நிறைய விஷயங்கள் தப்பாக போச்சு லைஃப்பில். நம்மளை வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி பேசுனாங்க, சில பேர் நம்மளை அசிங்கப்படுத்துனாங்க, அவமானப்படுத்துனாங்க. இன்னும் நான் எப்படி லைஃப்பில் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு என்னால் போக முடியும்? திரும்ப நான் அந்த மாதிரி பர்சன்ஸை நான் திரும்ப மீட் பண்ணுவேன் இல்லையா? திரும்ப என்னை வந்துட்டு அந்த மாதிரி எதனா சொல்லுவாங்களா? பல கேள்வி மைண்டில் ஓடுதான். நான் ஒரு புக் படித்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. அந்த புக்கில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு டீச்சர் சொல்கிறாங்க என்னென்னா, என்னோடய லைஃப் லெசன்ஸ் நிறைய லெசன்ஸ் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டதுக்கு காரணமே என்னோடய டீச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, அப்போ என்ன லெசன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதில் ஒரு லெசன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்துட்டு அந்த டீச்சர் வந்து சொல்கிறாங்க, அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஃபாரினில் வந்துட்டு ஏதோ ஒரு கோர்ஸில் வந்துட்டு ஹைஜீன் கிளாஸ் சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணும்போது வந்துட்டு உடனே வந்துட்டு பெஸ்ட்டு ப்ரொஃபஸராக அவர் உள்ளே வரும்போதே அந்த கிளாஸ் பாட்டிலில் பால் ஃபில் பண்ணி, ஒரு பாட்டில் இருக்கும் இல்லையா, கிளாஸ் பாட்டில், அந்த மாதிரி ஒரு பாட்டில் ஃபுல் மில்க் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு டேபிளில் வச்சுட்டாங்க நம்ம சென்டராக. வச்சோடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றும் புரியாமல், என்னடா இது ஹைஜீன் கிளாஸில் வந்துட்டு இவர் என்னமோ பால் பாட்டில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஒன்றுமே சொல்லாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்குறாரு அப்படின்னுட்டு. அப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாம் அதே தான் பார்த்துட்ருக்காங்களாம். ஆனால் ஒன்றும் யாரும் எதுவும் கேள்வி கேட்கல, பேசல, எதுவும் இல்லை, பார்த்தபடி அப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தேன். உடனே டீச்சர் என்ன பண்ணாரு, சடனாக எழுந்திரிச்சு அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு நேராக போய்ட்டு பிரிச்சுட்டு அந்த சிங்கில் எல்லாத்தையும் கொட்டிட்டார். பால் எல்லாத்தையுமே கீழே கொட்டிட்டார். கொட்டின உடனே அதே தான் சொன்னார். நெக்ஸ்ட் அந்த பால் கொட்டிட்ட உடனே திரும்பி பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குது, தப்பான விஷயங்கள் நடக்குது, தப்பான சில மூவ்ஸ் நம்ம லைஃப்பில் பண்ணிட்டோம், ஏதோ நெகட்டிவாக சில விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய பேர் நம்மளை கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க, நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம தப்பாக பண்ணிட்டோம், அசிங்கப்படுறோம், திரும்ப நம்ம லைஃப்பில் நம்ம வந்துட்டு அடுத்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே கேள்விக்குறியாக இருக்குது. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன்னா அது அப்படியே தான் இருக்கும், ஒரே ஸ்டேட்டில் அப்படியே நம்ம அதை யோசிச்சுட்டே ஒரே இடத்துல உட்காந்த மாதிரி தான் இருக்க முடியும். இப்போ எப்படி இந்த பால் பாட்டிலேருந்து நான் எல்லாத்தையும் வெளியில் கொட்டினேனோ, எல்லோரும் கிட்டே வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. பார்த்தா சிங்கில் கொஞ்சம் கூட ஒரு பால் ஒரு துளி கூட கிடையாது. அந்த மாதிரி நம்ம மனசில் இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பெயின், ஒரு மெமரிஸ், ஒரு நெகட்டிவ் ஒரு பேட் மெமரிஸ் இருக்குதா, எல்லாத்தையும் அந்த பாலை கொட்டின மாதிரி எல்லாத்தையும் கொட்டிட்டு எதுவுமே மனசில் வச்சுக்காம ஒரு ஃப்ரெஷ் மைண்டாக ஒரு ஃப்ரீயாக இருந்தோம்னா லைஃப்பில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம லைஃப்பில் வந்துட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணுன்றது தான் லெசன். அதனால் சொல்ல வருவது என்னவென்றால், நீங்களும் மைண்டில் எதுவுமே இல்லாமல் ஒரு பேட் நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே நீங்களே சேர்த்துக்காமல் மற்றவங்க சொல்கிறாங்கன்றதை நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கஷ்டம். எல்லாத்தையுமே அப்பப்போ அதை கிளியர் பண்ணிவிடுங்க. எதுவுமே மனசில் வச்சுக்காதீங்க, மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க. அவங்க பண்ணுற அது அவங்க கேரக்டர் அவங்க நிரூபிச்சிட்ருக்குறாங்க, அவங்க எப்படின்னு சொல்லி அது எல்லாமே அவங்களோட கர்மா அவங்க சேர்த்துட்ருக்குறாங்க. அதனால் உங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் மூவ் ஆன் ஆகிட்டே போங்க, எதையும் யோசிக்காதீங்க, யார் என்ன பேசினாலும் எதை பற்றியும் கவலை இல்லை. அதனால் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகுங்க. ஒரு பாசிட்டிவ் மைண்டோட ஒரு நல்ல சக்ஸஸ் உங்களுக்கு லைஃப்பில் வரணுன்றதுக்காக மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.